Hi friends, welcome to Salem Punita's Recipes. இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான பீட்ரூட் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேச்சுலர்ஸ்க்கு, பிகினர்ஸ்க்கு, ஜாபுக்கு போகிறவங்களுக்கு இவங்களுக்குலாம் ஈஸியாக இருக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக நீங்கள் எப்போவுமே சாப்பிடாத விதத்தில் இருக்கும். எப்படி செய்கிற இந்த வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த சாம்பார் செய்கிறதுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். துவரம்பருப்பு 150 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். குக்கரில் தாங்க வேக வைக்கணும். நல்லா தண்ணி முழுகிற அளவுக்கு நான் ஊற்றி வச்சுருக்கேன். அது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ நான் ஒரு பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 200 கிராம்ஸ் இருக்கும். நல்லா தோல் சீவிட்டு நம்ம ஸ்கொயர் கட் பண்ணி வச்சுக்கலாம். கூடவே அரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே 2 தக்காளி, நிறைய தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி 2 தக்காளி, பெரிய தக்காளி சதுரமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது துவரம்பருப்பு கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, பீட்ரூட், வெங்காயம் இதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டுட்டு 4-5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். வெயிட் போட்டுக்கலாம். எப்போவுமே பருப்பு வேக வைக்கிறப்ப நம்ம ஒரு விசில் ஹையில் விட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சாவே நல்லா வெந்துடும். பாருங்கள், பருப்பு, பீட்ரூட், தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், பீட்ரூட்டோட அந்த காயோட கலரே கம்மியாயிடுச்சு. அந்த கலர் ஃபுல்லாக குழம்புல இறங்கிடும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம எஸ்பிஆர் ஹோம்மேட் மசாலாவோட சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்ருக்கேங்க. இது ஒரு 5 நிமிஷம் வேகணும். இது கூட நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்படியே ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், கரெக்டான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இது கூட நம்ம கொஞ்சமாக புளி சேர்த்துனாவே போதும். இப்போ இது கூட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொதிக்க சாம்பார் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு நல்லா கமகமன் வாசமாக இருக்கும். இது கூட நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி கரைசல் சேர்த்துக்கிறேன். கூடவே கறிவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிட்டு கசக்கி சேர்த்துக்கலாம். நல்லா கறிவேப்பிலை வாசனையோடு இருக்கும். இப்போ நம்ம தாளித்து ஊற்றிக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் கடுகுளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக தாளிப்போடகம். இந்த தாளிப்போடகம் அவ்வளோ சூப்பரான வாசத்தை கொடுக்கும். இதுவும் எஸ்பிஆர் ஹோம்மேட் மசாலாவோடது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த சாம்பார் ரொம்பவே கமகமன்னு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இதை எனக்கு எங்கள் அம்மா சின்ன வயசுலேயே செஞ்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. பீட்ரூட் எவ்வளோ வேக வச்சாலுமே நறுக்குன்னு இருக்கும். ஆனால் நம்ம பருப்பு வேக வைக்கிறப்பவே கூடவே வேக வச்சுட்டா அது சாஃப்டாக ஆகிடுதுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இது சாதத்தோட மட்டும் இல்லைங்க, இட்லி தோசைக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. தோசையோடு நாங்கள் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்ததுங்க. இந்த சாம்பாரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்யறதும் ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்த்தியானது, கலர்ஃபுல்லானது. குழந்தைங்க ஈஸியாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.